வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேசப் போகிறோம். மஹிந்த ராஜபக்ச கையகப்படுத்திய அந்த வீடு சிராந்தி ராஜபக்சவின் பேரிலே பதியப்பட்டிருக்கிறது. அவற்றின் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக ஆராயப்போகின்ற அதே வேளையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் எதிரொலியாக அதற்கு முன்பதாக இந்த சஹரான் குழுவினரோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட முஸ்லீம் இளைஞர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் கடந்த ஒரு சில தினங்களாக என்றும் இல்லாத வகையில் சமூக வலைத்தளங்களில் இந்த பிள்ளையான் புகழ் பாடுகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அவற்றின் பின்னணியில் என்னதான் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக ஆராய்வதுதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கப் போகிறது. வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது முதல் தடவையாக இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் வரலாம். உங்கள் பலருக்கு தெரியும், அண்மை காலமாக பேசுபொருளாக மாறியிருக்கின்ற கொழும்பு பகுதியிலே மஹிந்த ராஜபக்ச கையகப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு வீடு தொடர்பான செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவி வருவதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். இதற்கான ஆதாரத்தை சகோதர மொழி பேசுகின்ற ஒரு ஊடகவியலாளர் வெளிக்கொண்டு வந்திருந்தார் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்தோம். 2002 நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த செயற்பாடு, அதாவது சீன நிறுவனம் ஒன்றுக்கு அதனது முகவராக வேலை செய்கின்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் பெரும் செல்வந்தராக இருந்திருக்கிறார். அவருக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீட்டைத்தான் மஹிந்த ராஜபக்ச கையகப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. 2002 என்ன நடைபெற்றிருக்கிறது என்றால், ரணில் விக்ரமசிங்காவிடம் மஹிந்த ராஜபக்ச ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்திருக்கிறார். தனக்கு கொழும்பு பகுதியிலே வசிப்பதற்கு ஒரு வீடு தேவையாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தனது நண்பரான இந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த அந்த நபரிடம் இருந்து உங்களிடம் இருக்கின்ற வீடுகளில் ஒன்றை தருமாறு இவர் கேட்டிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச கொழும்பிலே குடியேறுவதற்கு அவருக்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது. எனவே அவருக்கு வழங்குவதற்கு இந்த வீட்டை தர முடியுமா என்று அந்த சீன நிறுவனத்தின் முகவராக செயற்பட்டு வருகின்ற இந்த நபரிடம் ரணில் விக்ரமசிங்க கேட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே அந்த வீடு மஹிந்த ராஜபக்சவும் அவரது மனைவி பிள்ளைகள் குடியேறுவதற்காகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு 2005 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வருகிறார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு அந்த வீட்டை திரும்பவும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக முனைப்பு காட்டிய வேளையில் ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற தனது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அந்த வீட்டை கையகப்படுத்தி இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச. அதன் பிற்பாடு அந்த வீடானது சிராந்தி ராஜபக்சவின் பேருக்கு மாற்றப்பட்டிருப்பதாக இப்பொழுது நம்பகமான தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. பாருங்கள், மஹிந்த ராஜபக்ச எவ்வாறு அந்த வீட்டை கையகப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கொழும்பிலே குடியிருப்பதற்கு தங்களுக்கு வீடில்லை என்று தெரிவித்து வந்த மஹிந்த ராஜபக்ச எவ்வாறு இன்னொரு செல்வந்தரது வீட்டை தனது தேவைக்காக பெற்று, அதுவும் ரணில் விக்ரமசிங்கா மூலமாக அந்த வீட்டை பெற்று அதனை கையகப்படுத்தி அதன் பிற்பாடு வந்த செயற்பாடுகளின் மூலமாக அந்த வீடை முற்றுமுழுதாக தங்களது சொத்தாக இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அந்த வீடு சிராந்தி ராஜபக்சவின் சொந்த பெயருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது இந்த விடயங்கள் அன்றகுமார் திசாநாயக்காவின் கண்களிலே வந்திருக்கிறது. எனவே இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெறும் என்பதாகவே பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றன. அடுத்தவனின் சொத்தை ஆட்டையை போடுவதில் இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பம் எவ்வாறு முனைப்பு காட்டி வருகிறது என்பது இந்த விடயத்தினூடாக தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சிராந்தி ராஜபக்சவின் பேரிலே அந்த வீடு இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. சரி, இது இப்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உங்கள் பலருக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது வெளிக்கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்பொழுது புலனாய்வு பிரிவிலே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட முஸ்லீம் இளைஞர்கள் வித்தியாசமான ஒரு முறையிலே, சந்தேகத்துக்கிடமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது ஊடகம் ஒன்றினூடாக வெளிவந்திருக்கிறது. அந்த கொலையுண்டவர்களது சகோதரர்களும் அவர்களது உறவினர்களும் வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலே திட்டமிட்ட வகையிலே இவர்கள் 2018 கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. ஒரு முஸ்லீம் அமைப்பை நிறுவி அதை தங்களது தேவைக்காக பயன்படுத்தி அந்த முஸ்லீம் இனத்தை வைத்துக்கொண்டே
அந்த இனத்தின் மீது ஒரு பழியை போட்டு அந்த இனத்தில் இருந்தவர்களே சூறையாடிய ஒரு செயற்பாடு கோத்தபாய ராஜபக்ச மற்றும் சுரேசலே என்று சொல்லப்படுகின்ற நபர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயம் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற சஹரான் குழுவினர் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முற்பட்ட பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாக புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்ட முஸ்லீம் இளைஞர்கள் பலர், அப்பொழுது புலனாய்வு அமைப்பிலே இருந்த முஸ்லீம் இளைஞர்கள் பலர் இவ்வாறு சஹரான் குழுவினர் ஒரு புலனாய்வு பிரிவோடு செயற்படுகிறார்கள் என்பதை கண்டுபிடித்த அந்த புலனாய்வு அமைப்பினர் திட்டமிட்ட வகையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சஹரான் குழுவினர் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட தாக்குதல் சம்பவங்களை இந்த புலனாய்வு பிரிவில் இருந்த முஸ்லீம் இளைஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனை கண்டுபிடிக்கின்ற பொறுப்புகள் அந்த முஸ்லீம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முஸ்லீம் அமைப்பில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம் புலனாய்வு அமைப்பில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞர்கள் திட்டமிட்ட வகையிலே கோத்தபாய ராஜபக்ச மற்றும் சுரேசலே போன்றவர்களால் இவர்கள் திட்டமிட்ட வகையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது ஊடகங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அவர்களது சகோதரர்கள் துணிந்து இப்பொழுது ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே இவை தொடர்பாக முறைப்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. எனவே இவைகள் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இடம்பெற்றதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே திட்டமிட்ட வகையிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு இனத்தை வைத்துக்கொண்டு தங்களது அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவை தொடர்பான விசாரணைகள் மேற்கொண்டு இடம்பெறும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் சமூக வலைத்தளங்களில் அண்மை காலமாக ஒரு சில நாட்களாக மிக கொதிப்போடு இருக்கின்ற ஒரு விடயம் இந்த பிள்ளையானின் சிறை வைப்பு தொடர்பாக. பிள்ளையான் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதாக பல்வேறுபட்ட விடயங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக ஒரு சில போராட்டங்களும் இடம்பெற்று வந்ததை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். 40,000 வாக்குகளை பெற்று வந்த ஒரு பிள்ளையானுக்காக போராட வந்திருந்த மக்கள் ஒரு சில 100க்கும் குறைவானவர்களே அங்கே வந்திருந்தார்கள். தங்களது சகோதரனை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றியவர்களை நீங்கள் அவதானித்து பார்த்தால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற TMPP கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் யாரும் அந்த இடத்திலே பங்கு பெறவில்லை என்கின்ற விடயம் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. பிள்ளையானுக்காக குரல் கொடுக்கப்பட வேண்டிய அந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஏன் அந்த கூட்டத்திலே பங்கு பெறவில்லை என்ற கருத்துக்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன. அதாவது பிள்ளையானுக்கு எதிராக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. பிள்ளையான் பல்வேறுபட்ட கொள்ளைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற விடயம் தெரிய வந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிள்ளையானது TMPP கட்சியில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் அரசு சாட்சியாக மாறியிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த போராட்டத்துக்கு போனால் தங்கள் மீதும் இந்த குற்றச்செயல்கள் வந்துவிடும் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் அந்த போராட்டத்தை தவிர்த்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களால் பிள்ளையான் ஒரு விடுதலை போர் வீரன் போன்று சித்தரிக்கப்பட்டு வருகிறார். 1 வருடங்கள் தாண்டி ஒருவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு குற்றம் இழைக்காத ஒரு நபரை இவ்வளவு காலமும் நீதிமன்றம் சிறையில் வைக்காது என்கின்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே இவைகள் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அறிய நானும் ஆவலாக இருக்கிறேன். நல்ல உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கிறேன். நன்றி, வணக்கம்.